குட்டிக் கதைகள். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஓர் அழகிய ஊரில் கண்ணப்பன் என்ற வியாபாரி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது வியாபாரத்தினூடாக பல சொத்துக்களை சேர்த்திருந்தார். காலத்திற்கும் போதுமான அளவு சொத்து அவரிடம் நிறைந்திருந்தது. அந்த ஊரிலேயே அவரிடம்தான் பெரிய வீடும் இருந்தது. ஊரை வியக்கும் அளவிற்கு அவர் வசதியாக வாழ்ந்து வந்தார். அழகான அமைதியான குடும்பம் இருந்தும் கூட அவரால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. காரணம், காலம் செல்ல செல்ல அவருக்கு மூட்டுவலி, தலைவலி, முதுகுவலி, கால்வலி என்று பல நோய்கள் ஏற்படத் தொடங்கின. அதனால் அவரால் தொடர்ந்து அவரது வியாபாரத்தை சரியாக பார்த்து கொள்ள முடியாமல் போனது. அவரது மனைவியும் அவருக்கு எவ்வளவோ கை வைத்தியங்கள் செய்து பார்த்தும் கூட எதுவுமே அவருக்கு பயனளிக்கவில்லை. இறுதியாக மருத்துவரை சென்று பார்க்கலாம் என்று முடிவெடுத்தார் கண்ணப்பன். மருத்துவமனைக்கு செல்லும் போது கூட அவரால் தொடர்ச்சியாக நடக்க முடியவில்லை. செல்லும் வழியில் இருந்த இருக்கைகளில் உட்கார்ந்து ஓய்வெடுத்தபடியே மருத்துவமனையை அடைந்தார் கண்ணப்பர். மருத்துவரை கண்டதும் கண்ணப்பன் தனது உடலில் உள்ள ஒவ்வொரு நோய்களையும் சொல்ல ஆரம்பித்தார். ஐயா, என்னால் காலையில் தூக்கத்திலிருந்து எழுந்தவுடன் நடக்கவே முடியவில்லை. நாள் முழுவதும் லேசாக தலை சுற்றி கொண்டே இருக்கின்றது. மதியம் சாப்பிட்டவுடன் தூக்கமாக வருகின்றது. அதனால் எனது வியாபாரத்தை சரியாக கவனிக்க முடியவில்லை. இரவில் தூக்கமே வருவதில்லை என்று தனது நோய்களை அடுக்கிக் கொண்டே போனார் கண்ணப்பர். அவை அனைத்தையும் பொறுமையாக கேட்ட மருத்துவர் கண்ணப்பனிடம் சில மருந்துகளையும் கொடுத்து, தினமும் நீங்கள் காலையில் எழுந்தவுடன் நடைப்பயிற்சியை தவறாது செய்யுங்கள். மேலும் சத்தான உடலுக்கு சிறந்த உணவுகளை உண்ணுங்கள். மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களோடு மனம் விட்டு பேசுங்கள் என்று கூறி அனுப்பினர். கண்ணப்பனும் மருந்தை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு கிளம்பினார். வீட்டை அடைந்த கண்ணப்பன் மருத்துவர் கொடுத்த மருந்துகளை தவறாது தினமும் காலை, மதியம், இரவு என்று சரியான அளவில் சாப்பிட்டு வந்தார். சிறிது காலமும் சென்றது. கண்ணப்பனுக்கோ உடல்நிலையில் எந்த மாற்றமும் தெரியவில்லை. அதே மூட்டுவலி, தலைவலி, முதுகுவலி, கால்வலி எல்லாமே அப்படியே இருந்தன. இதனால் மனம் சோர்ந்த கண்ணப்பன் தனது சிறுவயது நண்பர் ஒருவரின் வீட்டிற்கு சென்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு தனது நண்பரை சந்தித்ததில் கண்ணப்பனுக்கு மகிழ்ச்சி கரை புரண்டு ஓடியது. இருவரும் மகிழ்ச்சியாக தங்களின் பழைய வாழ்க்கை முறைகளை பற்றி நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் கண்ணப்பன் தனது நண்பனிடம் தனது உடலில் உள்ள நோய்களை பற்றியும் எந்த மருத்துவராலும் அதை குணப்படுத்தவே முடியவில்லை என்றும் கூறி புலம்பினார். அதை கேட்ட அவரது நண்பரும், கண்ணப்பா, உனது ஊருக்கு அருகாமையில் எனக்கு தெரிந்த ஒரு கோயில் ஒன்று இருக்கின்றது. அந்த கோயிலுக்கு யார் சென்றாலும் அவர்களின் நோய் உடனே குணமாகிவிடும். தினமும் காலையில் அந்த கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றிவிட்டு அந்த கோயில் பிரகாரத்தை 27 முறை சுற்றி வந்து சுத்தமான சைவ உணவை உண்ண வேண்டும். இவ்வாறு 27 நாட்கள் நீ தொடர்ச்சியாக செய்து வந்தால் கண்டிப்பாக உனது நோய்கள் அனைத்தும் பூரணமாக குணமாகிவிடும். நீயும் ஒருமுறை அங்கே சென்று இந்த பரிகாரத்தை செய்து பார்க்கலாமே என்று கூறினர். அதை கேட்ட கண்ணப்பனுக்கு வயிற்றில் பால் வார்த்ததை போலிருந்தது.
அவர் அடுத்த நாளிலிருந்தே அந்த கோயிலுக்கு சென்று பரிகாரத்தை செய்ய தொடங்கினர். 27வது நாள் முடியும் போது கண்ணப்பனின் உடல்நிலை படிப்படியாக மாற்றமடைய தொடங்கியது. அவருக்கே அவரது உடல்நிலையில் நிறைய மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தன. உடனே கண்ணப்பன் மகிழ்ச்சியோடு தனது நண்பனை தேடி ஓடினர். நண்பனை கண்டதும் கண்ணப்பன், நண்பா, நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த தெய்வம் தான் உன்னை சந்திக்க செய்திருக்கின்றது. நீ கூறியபடியே நான் செய்த பரிகாரத்தின் பலனாக இன்று நான் சிறந்த தேக ஆரோக்கியத்தோடு இருக்கின்றேன். இதற்காக உனக்குத்தான் நான் முதலில் நன்றி கூற வேண்டும் என்று கூறினர். அதை கேட்ட நண்பருக்கோ சிரிப்பு வந்தது. அவர் சிரித்தவாறே, கண்ணப்பா, ஆரம்பத்தில் மருத்துவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் நானும் உன்னிடம் கோயிலுக்கு சென்று செய்யும்படி கூறினேன். மருத்துவர் உன்னிடம் உடற்பயிற்சி செய்யும்படி கூறினார். சத்தான காய்கறிகள் மற்றும் பழங்களை உண்ணும்படி கூறினார். ஆனால் நீயோ மருத்துவர் கொடுத்த மருந்துகளை மட்டும் சாப்பிட்டுவிட்டு உடற்பயிற்சி செய்வதையும் சத்தான உணவுகளை உண்பதையும் மறந்து விட்டாய். நீ உனது வியாபாரத்தில் மட்டும்தான் கண்ணும் கருத்துமாக இருந்தாயே தவிர உனது உடல் நலத்தில் அக்கறை காட்டவே இல்லை. அதனால்தான் உன்னுடைய உடலில் இருந்த நோய்களவையும் குணமடையவில்லை. இப்போது கடவுள் மீது கொண்ட பக்தியின் காரணமாக நீ அவற்றை ஒழுங்காக கடைபிடித்தாய். அதனால்தான் உனது உடலில் இருந்த நோய்கள் யாவும் மாயமாய் மறைந்து போயின என்று கூறினர். அப்போதுதான் கண்ணப்பன் உண்மையை உணர்ந்தார். அவர் 27 நாட்களும் தான் பரிகாரம் என்று நினைத்து செய்து வந்த அனைத்தையும் தொடர்ந்தும் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்கினர். குழந்தைகளே, இந்த குட்டி கதையிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்கிறீர்கள்? நம்மிடம் எவ்வளவுதான் செல்வம் இருந்தாலும் உடலில் எந்த நோய்களும் இல்லாது வாழ்வதுதான் உண்மையான செல்வம். அதனால்தான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். விஞ்ஞானமும் கடவுளும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டவை. பழைய காலத்து மக்கள் கடவுள் மூலமாக விஞ்ஞான கொள்கைகளைத்தான் பின்பற்றி வந்தார்கள்.